ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தேர்ஸ்டே பாபாவுடைய மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே 3 நம்பர்ஸ் 3 செட் ஆஃப் ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 மூணில் ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னு. சில பேருக்கு நம்பர் 1 சூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கான மெசேஜஸ் அடுத்தடுத்த ஃபைல்ஸில் கூட இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஓகே, நீங்கள் இப்போது நம்பர் 1 சூஸ் பண்ணியிருக்கிறவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல்குள்ளே இப்போ என்ட்ராக இருக்கிறவங்களாக இருக்கலாம். நிறையா அதாவது உங்களுக்கு நிறைய உதவி செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இத்தனை நாளாக இருந்த லைஃப் வேறையாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் மாறி இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, அது எப்படி பண்ணுறது, ஃபினான்ஷியலாக தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. முதல்ல உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு குரு வேணும். இல்லை நான் ஒரு புதிய முயற்சி பண்ணுறீங்க, இதுக்கான இது எனக்கு தெரியல, யார்கிட்ட போய் நான் கேட்கணும். ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு ஜாப் விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒன்று, ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு விஷயம் கற்றுக்கணும். இல்லை ஒரு பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே புதுசாக வராங்க, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியல அப்படின்னா பாபா உங்களுக்கு சொல்கிறது அவர் மேலே ட்ரஸ்ட் வச்சு அவர்கிட்ட சரணடைஞ்சிருங்க. நான் உங்ககிட்ட என்னை கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுறேன், நீ பார்த்து எது எனக்கு நல்லதோ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கம்ப்ளீட்டாக சரணடைஞ்சிருங்க. உங்களுக்கான நல்ல விஷயங்களை மட்டுமே அவர் அழகாக வழி நடத்திட்டு கூட்டிகிட்டு போவார். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப் பர்பஸ் மற்றவங்களுக்கு உதவுறது தான். அது உங்களுக்கு போக போக தெரிய வரும். ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் கண்டிப்பாக அது பணத்தால் தான் உதவி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் அவங்க தேடிட்டு இருக்காங்கன்னா அந்த விஷயங்களை நீங்கள் இங்கே இருக்குன்னு கொண்டு போய் சொல்லலாம். அவங்களுக்கு ஆறுதல்களான சில விஷயங்கள் நீங்கள் பேசுகிறது கூட அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி தான். ஸோ யாருடைய வாழ்க்கையிலாவது நீங்கள் வழிகாட்டியாக இருப்பீங்க. நீங்கள் முழுசாக சரணடைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான தேடல், நீங்கள் ஒன்று இப்போ தேடிட்டுருக்கீங்க, அந்த தேடலுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபா சொல்கிறாங்க. நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 கார்டு வந்திருக்கு. ஓகே, நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கானது, நீங்கள் ஏதோ ஒரு நீங்கள் யோகா மெடிடேஷனுக்குள்ளே ரீசெண்டாக ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கலாம். இந்த குண்டலினி யோக பயிற்சிகள் எடுத்துக்கிறவங்களாக இருக்கலாம் இதை பார்க்குறவங்க. நம்பர் 2 அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல், இதுவும் ஸ்பிரிச்சுவல் தான். 1 பார்த்தவங்க 2 பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு விஷயம் தேடிட்டுருக்கீங்க, ஏதோ நோக்கி ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களோட உடல், உள்ளம், ஆன்மா எல்லாத்தையுமே ஒருமைப்படுத்தணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது நினச்சா மட்டும் பத்தாது. உங்கள்கிட்ட நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்குது, நல்ல குணங்கள் இருக்குது. பட் அது மட்டும் பத்தாது. நீங்கள் உறுதிப்பாடு எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் இந்த டைம் என்னால் எந்திரிக்க முடியும், இன்றைக்கி நான் இந்த மெடிடேஷனை கம்ப்ளீட் பண்ணுவேன், இன்றைக்கி இந்த மந்திரம் என்னால் ஜபிக்க முடியும், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதிப்பாடும் வேணும். நீங்கள் ரொம்ப நல்ல குணம் படைச்சவங்க, பட் அது மட்டும் பத்தாது நீங்கள் ஒரு மேல்நிலை அடையிறதுக்கு. ஸோ உறுதிப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களது உடல், உள்ளம், ஆன்மா எல்லாத்தையுமே ஒருமைப்படுத்துறனால அனைத்தும் சமன்படும் சொல்கிறாங்க. ஸோ அப்பப்போ உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் உங்களுடைய இதில், ஸோ அப்பப்போ தேவையற்ற மன சஞ்சலங்கள் வருது உங்களுக்கு, ஒரு நீங்கள் நினச்சிட்ருக்க பாதைகளுக்குள்ளே போக முடியாமல். ஸோ நீங்கள் மெடிடேஷன் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன உறுதிப்பாட்டோடு இந்த டைமில் எந்திரிக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணணும். கண்ணை மூடி உட்காந்து பாருங்கள். அதே மாதிரி அதை மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கான இந்த வசிய சக்தி ஏற்படும். அதாவது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, உங்களை பார்த்தா சொல்லுவாங்க, உங்கள் கூட பேசும்போது எனக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குதுன்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்களா அப்படின்றத சொல்லுங்கள். உங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய இதை வச்சு நீங்கள் நல்லதை மட்டுமே ஈருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லதை மட்டுமே இருக்கக்கூடியது. உங்களது கிட்ட ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்குது. ஸோ அதை வச்சு நல்லதை மட்டுமே சிந்திங்க அப்படிங்கிறது தான் பாபா நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ். நம்பர் 3 நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கவலைகளில் இருக்கீங்க, ஏதோ ஒரு விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கீங்க, ஒரு பாஸ்டில் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் நினச்சி, ஏதோ ஒரு காயப்பட்ட விஷயங்கள் நினச்சி வெளிவர முடியாமல் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பாபா சொல்கிறது நீ முடிஞ்சு போனதை நினச்சிட்டு அதிலே உட்காந்துருக்காத, நீ தனியாக இல்லை, நான் எப்போவுமே உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறத நீ முதல்ல
நம்பு என்னைய வந்து நான் இருக்கேங்கிற, பாபா இருக்காருங்கிற, பட் உனக்கு அந்த மாதிரி மைண்டில் நீ வைக்கிறியான்னு தெரியலையே, வாய் மட்டும் தான் சொல்லுது, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தனியாக இல்லை, முதல்ல அட் ப்ரெசென்ட் முடிஞ்சது தான். இப்போ என்ன நடக்க போகுது, நிகழ்காலத்தில் மீது கவனம் வைங்க. நாளைக்கு பற்றியும் சிந்திக்க வேணாம். ஃப்யூச்சர் என்ன ஆக போதோ, ஐயோ இந்த பர்சன் இல்லாதனால என் வாழ்க்கை அடுத்து என்ன ஆக போதோ அப்படிங்கிறதும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன பண்ணலான்றதை மட்டும் நோட் பண்ணுங்கள். உங்களுடைய நாளையை வந்து பாபா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப் யாருக்கு எப்படி வீடியோ மெசேஜஸ் ரெசனேட் ஆச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.